Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. அப்பா வந்துருச்சு, கரெக்டா டைமுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். நோ மோர் ஃபர்தர் டிலேஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். கூலி கூலி 3, 2, 1. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே நாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். யார போலீஸ் இதுல? நாகார்ஜுனா இங்க இருக்கிற 14,000 சார்லி எனக்கு தேவை. அந்த ஒரு குழி, அந்த செம்ம கலர் கிரேடி. ஓ ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வந்துட்டு சகரணும். வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது ஓ அரங்க மதிர விசில் பறக்கவே தலைவா ரெட். எனக்கு ஏவுனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்க. உபேந்திரா அப்ப தலைவரோட ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். ஸ்ருதிஹாசன். ஓகே, these are all one group. அமீர் கான் வித் அமீர் கான். உன்னை யாரும் இங்க வர சொன்னா? ஓ தலைவா, தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. ஓ ஃப்ரேம் பாருங்கடா. எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே எட்ரா கொக்கி. ஓடு. என்ன ஃப்ரேமுங்க. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. தலைமை இறங்கி சரி. மை குட்னஸ். லாஸ்ட்ல பிரேம பாத்தீங்களா? செதுக்கியிருக்கான். அதாவது எப்படின்னா, இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இது வந்து சும்மா நான் வந்து கொஞ்சம் கிளீஷேவா இருந்துருமோலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கெஸ் பண்ற மாதிரி இருந்துடக்கூடாதுன்ட்டு எங்கேயுமே கெஸ் பண்ண முடியல ஸ்டோரிய. ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இது. இதுல தலைவரை எங்க எங்க இறக்கி இருக்காங்க என்னங்கிறது ஒண்ணுமே புரியல. உபேந்திரா ஆல்ரெடி ஐ கெஸ்ட் இட் தட் உபேந்திரா இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு தலைவர் அப்படிங்கிறது. ஓகே, தென் ஐ திங்க் சத்யராஜ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஸ்ருதிஹாசன்ங்கிறது முன்னாடியே தெரியும். ஸோ சத்யராஜுக்கு வந்து ஏதோ ஆகுதுங்கிறது வி கேன் ஈஸிலி கெஸ் இட். பிகாஸ் இப்போ ரிலீஸ் ஆன ஆல்பம் சாங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் நாடி நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து விட்டுருந்தாங்க. நான் அதுலேயே கெஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பா வந்து இது வந்து ஸ்ருதிஹாசன் சைட்ல இருந்து ஒரு பாடுற ஒரு 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 இதா இருக்கும். இல்ல தலைவர் வந்து அதை பாடுற வெர்ஷனா, தலைவர் பாடுற மாதிரி தெரியல, அது ஒரு லேடி வெர்ஷன் போது அப்பவே கெஸ் பண்ணது கண்டிப்பா சத்யராஜோட போர்ஷன் தான் அப்படிங்கறது எனக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது.
ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுங்க. இது வந்து சூப்பரா இருக்க போகுது. செம டிராமா இருக்க போகுது. எமோஷனல் டிராமாஸ் நிறைய இருக்கு உள்ள. அதனாலதான் தலைவர் வந்து இந்த படத்தை பார்த்து முடிச்சோடனே வந்து எனக்கு இன்னொரு தளபதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுல அவ்வளவு எமோஷனல் டிராமாஸ் இருக்கு. ஸோ ஃபைட்டை மட்டும் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆனா ஃபைட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. அந்த 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 எஸ்கேபிசம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து குத்துறதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து லைக் அது வந்து ஒரு 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 வந்து எப்படி சொல்றது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல ரஜினி சார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு ஃபைட். அது வந்து இத்தனை நாளா ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் வந்து நம்ம லாஸ்டா வந்து அந்த மாதிரி ஃபைட் வந்து நம்ம ஜெயிலர்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இருந்துச்சு, சில மூவிஸ்ல இருந்துச்சு. பட் அது அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு ரகடா வந்து அடிச்சு உதைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ அந்த சிகரெட் சீனு பத்த வச்சுட்டே பரட்டதாங்க, அது சரியான சீனு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிளாஷ்பேக் சீன் வந்துட்டு போச்சு பாருங்க. ஐயோ, ஏஐல பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையா தயவு செஞ்சு அந்த ஏஐ மட்டும் சூப்பரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெர்ஃபெக்ட் ஏஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அள்ளும் படம் சரியான பயங்கரமா இருக்க போகுது. ஸோ அமீர்கான் வந்து இதுல வந்து கண்டிப்பா வில்லன்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது எந்த மாதிரி வில்லன், கிளைமேக்ஸ்ல அவர் என்ன மாதிரி போர்ஷன்ஸ்குள்ள வந்து அவர் என்டர் ஆகுறாருன்னு தெரியல. ஸோ ஆப்வியஸா வந்து நாகார்ஜுனா இஸ் கோயிங் டு பி கெட் ஸ்வீப் பை தலைவர், அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ இவர் சௌபின் கூட பாத்தீங்கன்னா தே போத் ஆர் கோயிங் டு கெட் கில்ட் பை தலைவர், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாத்தை விட என்ட்ரி வந்து நம்ம தலைவர் அமீர்கான் வந்து லாஸ்ட்ல வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாகார்ஜுனா வந்து ரொம்ப ஹைட் பண்ணி காட்டியிருக்காங்க. படத்துல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அவர் ரொம்ப மினிமலா, எல்லாருமே மினிமலா தான் காமிச்சிருக்காங்க. யாரையுமே ஹைலைட் பண்ணவே இல்லை. தலைவரை மட்டும் ஹைலைட் பண்ணல, சௌபினை மட்டும் ஹைலைட் பண்ணல, அந்த மாதிரி யாரையும் ஹைலைட் பண்ணாம த்ரோவா ஒரு டிராமாவை வந்து அழகா காமிச்சிருக்காங்க. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ் மூவி. திஸ் இஸ் கோயிங் டு அன் எபிக் டிராமா வித் ஆக்ஷன். கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும் 100%. ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கர இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அனிருத் பண்ணியிருக்காரு. சூப்பர். எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த ட்ரெய்லர் நான் பாத்துறேன். எனக்கு எப்படி இன்னும் அந்த இதுல இருந்து வெளியில வர முடியல. இன்னொரு டைம் கூட நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிற. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. This is epic. எனக்கு என்னமோ இந்த வில்லனிசம் மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். ரொம்ப மெக்கானிக்கலாவும் இருக்குங்க. 400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஓ, இதெல்லாம் ஃபிளாஷ்பேக் நினைக்கிறேன். இதெல்லாம் 100% ஃபிளாஷ்பேக். அந்த இப்ப காமிச்ச சீன் ஃபிளாஷ்பேக். இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்லயே ஓ, அவனுக்கு தெரிஞ்சது வா. அரங்க மதிர விசில் பறக்கவே. This version is Ladies and gentlemen, எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. certified monster. He got the strength. இதெல்லாம் ஃபிளாஷ்பேக் 100%. அந்த கலர் டிஃபரன்ஸ்ல தெரியும். ஓகே, they are in the mission to sweep them all. அமெரிக்கன் சூப்பரா இருக்கு. Man. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. ஓகே. அவர் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ். எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. Hey. Move your body. The whole squad, let's This is nice, man. It's too much. See this man's flexibility, man. ஃப்ரேம் அது. நான் சொன்னேன்ல.
damn flashback is there. தலைவனை போட்டு I think இந்த Violence. தேவை பத்தி தெரிஞ்சிருந்தா என்கிட்டயே விளையாடு. தலைவா இது செம. வேற லெவல் 100% சாட்டிஸ்ஃபைடு. நான் எதிர்பார்த்த மாதிரியே தான். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்காத மாதிரியான ட்ரைலர் தான் இது. ஸோ நான் ரொம்ப பயந்தது என்னன்னா கிளீஷியாவாக இருந்துடக்கூடாது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டோரியாக இருந்துடக்கூடாது. பிகாஸ் நம்ம இதுக்கு முந்தின ட்ரைலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக வி குட் ஏபிள் டு கெஸ் ஓகே திஸ் இஸ் வாட் த ஸ்டோரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான ஐ மீன் லோகேஷோட முந்தைய மூவிஸ் தான் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் 100%. எனக்கு ஃப்ளாஷ்பேக் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு சீரியஸாக. அதில் ஒரு செம்ம ஃபைட் சீன் இருக்குது. இஃப் இட் வாஸ் ஆல் வித் ஏஐ தே ஹேவ் டன் அ பர்ஃபெக்ட் பிளெண்டிங். நின்று பேசும். ஸோ ஆகஸ்ட் 14th நம்ம தலைவர் டே கூலி 100%. we are all waiting for that day. ஓகே ட்ரெய்லர் வந்துருச்சு. இது வந்து இன்னும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இனி இதை வச்சு நிறைய கட்ஸ் வரப்போகுது. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மாவே வந்து ஒரு பிக்சர் கிடைச்சாவே அதை வச்சு ஏஐல பயங்கரமா ட்ரெய்லர் கட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெய்லரே வந்துருச்சு. இது நீ இந்த ஆகஸ்ட் 14th வரைக்கும் இது போதும். இதை வச்சு சும்மா ஃபேன் எடிட்ஸ் பிச்சு உதற போகுது. செம்ம தரமான ட்ரெய்லரு. பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல உங்களோட ஒப்பீனியனே கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி ட்ரெய்லரோட உங்களுக்கு என்ன இப்போ ட்ரெய்லரில் எந்த சீன் உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்சது அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு 100% அந்த சிகரெட் வாயில வச்சுட்டு வர்ற சீன் வேற லெவல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். ஓகே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.